ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். முன்னொரு காலத்துல ஒரு நாட்டை ஆண்ட அரசர்கிட்ட விவேகமிக்க மந்திரி ஒருத்தர் இருந்தார். அவர் பெயர் தனையன். அரசர் எங்க போனாலும் தனையனை அழைத்து கொண்டே போவார். தனையனின் ஆலோசனைப்படி தான் அனைத்தையுமே செய்வார். இதனால மந்திரி தனையனோட புகழ் நாடு முழுவதும் பரவிச்சு. இதை கண்ட சிலர் மந்திரி மீது பொறாமை கொண்டனர். தனையன் எங்கு சென்றாலும் தன்னுடன் ஒரு பெட்டியை எடுத்து செல்வது வழக்கம். பொறாமைக்காரர்கள் இதை வைத்தே அரசன் கோல் முட்ட எண்ணினாங்க. அரசே, மந்திரி நல்லவர் போல நடித்து நம்மை ஏமாற்றுகிறார். அரண்மனையில் உள்ள விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் அபகரித்து தன் பெட்டியில் வைத்துள்ளார். வேண்டுமானா அதை சோதனை செஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அரசனுக்கும் சிறு சந்தேகம் வந்துச்சு. ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது மந்திரி வழக்கம் போல பெட்டியை தன்னோடு எடுத்து வந்தார். பெட்டியில என்ன அப்படின்னு கேட்டார். உடனே மந்திரி பெட்டியை திறந்து காட்டினார். ஆடு மாடு மேய்ப்பவன் உடுத்தும் கந்தல் துணி இருந்துச்சு. இதெல்லாம் என்ன அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டார் அரசர். அரசே, ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது என் புத்தி கூர்மையை பார்த்து என்னை மந்திரி ஆக்குனீங்க. இவ்வளவு உயர் பதவி கிடைத்ததால் சிலர் பழைய நிலைமையை மறந்துடுவாங்க. அப்படியே இருக்க எனக்கு மனசு வரல. பழைய நிலைமையை சுமந்தபடியே மந்திரி பதவியில இருக்க விரும்புறேன். அதனாலதான் இந்த பெட்டியை எந்நேரமும் என்னோட வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் மந்திரி. மந்திரியை பெரிதும் பாராட்டியதோடு பொறாமைக்காரர்களுக்கு தக்க தண்டனையும் கொடுத்தாரு அரசர். மந்திரிக்கு பல பரிசுகள் கொடுத்து கௌரவித்தார். பொறாமைக்காரர்கள் தாங்கள் செய்த சூழ்ச்சியே தங்களுக்கு வீழ்ச்சியா காரணமானதை எண்ணி வருந்துறாங்க. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.